பிரீதா 1 நிமிஷம் 10 செகண்ட்ல வந்து முடிச்சிருக்கீங்க. அது ஐ திங்க் இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நினைக்கிறேன் ஃபார் இந்த டாஸ்க்கு. எல்லாம் ஒரு தடவை பிரீதாக்கு ஜோரா கை தட்டுறங்கப்பா. அடுத்து என்ன என்டர்டெயின் பண்ண போறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்து உன்னை என்டர்டெயின் பண்ண போறது உன்னோட ஆருயிர் நாதன் திரு கமலேஷ் அவர்களின் ஃபேமிலில இருந்து யாருன்னா ஒரு ஆள் வருவாங்க. ஹலோ வெயிட்டிஸ், இது லேடிஸ் தான் பண்ணோம், நீங்க பண்ணக்கூடாது. சரி, லெட்ஸ் வெல்கம் கமலேஷ் டீம்ல இருந்து மிஸ்ஸஸ் கமலேஷ். கமான் வாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பிரீதா விளையாடுனதை பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் யூ வில் ஹேவ் அ ஃபேர் ஐடியா இல்லையா, அவங்க வெயிட் எவ்வளோ இருக்காங்க என்ன. ஸோ அது அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. போயிடலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Okay, okay, okay. Very good. On the back, on the back, on the back. Right, right, right. On the side, அது. ஒரு சைடு ஒரே சைடா நமக்கு ஒரே சைடா வை. வாவ்! ஒன்னு ஒரு கவர் மட்டும் வை, ஒரு கவர் மட்டும் வை. பட் இதனால டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, பட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க ஜஸ்ட் எவ்வளவு கேம்ல டைம்ல முடிச்சிருக்கீங்க தெரியுமா? எஸ் 1 minute 15 secondsல முடிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ராகவன் டீம் வந்து 1 minute 10 secondsல விளையாடுறாங்க அண்ட் கமலேஷன் டீம் வந்து 1:15ல விளையாடுறாங்க. குஷ்பு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வரணும், 600 பாயிண்ட்ஸ் வாங்கணும்னா டைம் டு பீட் இஸ் 1 minute 10 seconds. விளையாட முடியுமா? பண்ண முடியுமா? ட்ரை பண்ணலாம். சரி குஷ்பு, ஆர் யூ ரெடி? இங்கே வாருங்கள். ஆசீர்வாதம். ஐயோ நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ரெடி 1 2 3 ஜுட்டை. முடிஞ்சிச்சு. குஷ்பு, பயங்கரமா விளையாடுனீங்க. ஒன்றும் தெரியலன்ட்டு நீங்க எவ்வளவு டைம்ல முடிச்சிருக்கீங்கன்னு என்ன கெஸ் இருக்கா? 1 minute எடுத்துப்பேன். ஷார்ப்புங்க நீங்க. 57 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க. நீங்க வந்து 600 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. எல்லா புகழும் என் அம்மாவுக்கே. எல்லாம் இப்படி வச்சுட்டு என் பேபி மாவை இப்படி அந்த இடத்துல தொங்க விட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? அக்கா வாழ்க்கைய பாரு பேபி. ஓ, வாழ்க்கை நாசமா போச்சு. பாத்து. அம்மா டாடா பை. வெரி நைஸ். ஐயோ, நீ எங்க இருக்கியா? பை, யாரு எனக்கு தெரியாது. இந்த ரவுண்ட்ல நான் கவனிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஷ்புவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தீவிரமா பாத்துட்டு என்ன பண்ண போறாங்க சொல்லி. யார பாத்துந்தாரு? உன்னையா? அது எப்படி நான் வாயால சொல்றேன்? ஊரே பார்த்தது. குஷ்பு ஹஸ்பண்ட் யாரோ, அவர் ராமனாமே. என்னோட அம்மா வாயிட்ட அப்புறம் நான் எப்படி பார்க்காம இருக்கேன்? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் முறையா பேசியிருக்காரு, ஆனா சத்தியமா உண்மையை பேசியிருக்காரு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ரவுண்ட் வந்து நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க, குஷ்பு அண்ட் டீம். கமலேஷ்ல ஜெயிச்சாருன்னா என்ன டான்ஸ் ஆனார் பாத்தீங்களா? அவர் வரும்போதே டான்ஸ் ஆட்டாரு. ஜெயிப்போமா தோப்போமா தெரியாததுக்கு முன்னாடியே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று எதிர்பார்க்கலாம்.